கண்ட்ரி ஃபார்ம் சேனல் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம்ல திரு மாதேஸ்வரம் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இவர் 4.5 ஏக்கர் நிலத்துல குறுங்காடு அமைச்சிருக்காரு. இந்த வீடியோல நம்ம அவர் என்ன மரங்கள்லாம் வச்சிருக்காரு, பண்ணையை எப்படி வடிவமைச்சிருக்காரு, பண்ணையிலிருந்து ஒரு சிறிய வருமானம் வர என்ன பண்ண போறாரு, அவருடைய எதிர்கால திட்டம் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். குறுங்காடுகளை பத்தி நம்ம கண்ட்ரி ஃபார்ம்ஸ் வெப்சைட்ல போட்டிருக்கோம். அதுல திரு மாதேஸ்வரன் பண்ணை வடிவமைப்பை பத்தி டீட்டெயிலா எழுதியிருக்காரு. தேவைப்படுறவங்க போய் பார்க்கலாம். லிங்க் ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ மாதிரியே நம்ம சேனல்ல கலெக்டிவ் ஃபார்மிங் பத்தியும், பாலேக்கர் 5 அடுக்கு முறை பத்தியும், கிரகங்களை வச்சு விவசாயம் செய்யும் முறையான பயோடைனமிக் ஃபார்மிங் பத்தியும் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அக்கா, என்னுடைய பெயர் மாதேஸ்வரனுங்க. சொந்த ஊர் சேலம். படித்ததுங்க பிஇ மெக்கானிக்கல். கடந்த ஒரு 25 வருஷமாக சர்வீஸில் இருந்தேங்க. இந்தியாவில் ஒரு 15 வருஷமும், அப்ராடில் ஒரு 10 வருஷமாக இருந்தேங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் ப்ரோக்ராம் டைரக்டராக இருந்தேங்க, பர்ச்சேஸ் டைரக்டராக இருந்தேங்க. இருந்துட்டு இப்போது கடந்த ஒரு 2.5 வருஷமாக இந்த ஃபார்மை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்குங்க சார்? ஸோ இந்த ஃபார்முடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க, சேந்தமங்கலம் தாலுக்கு, பள்ளம்பாறை அப்படின்ட்டுங்க இருக்கிற இடத்துல, சின்ன பள்ளம்பாறைங்கிற இடத்துல இருக்குங்க. எப்படி சார் இந்த விவசாயம் பண்ணணுன்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்ததுங்க? இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீட்டில் அம்மா அப்பா யாருமே, எங்களுடைய ஃபேமிலியில் யாருமே விவசாய ஃபேமிலி கிடையாதுங்க. எல்லாமே இல்லை இருக்காங்க, தொழிலில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது இதுதாங்க. எனக்கும் ஜாபில் தான் இருந்தேன். பட்டு வெளியில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதுங்க யூடியூப்லாம் நிறையா பார்த்து, மெயினாக இந்த மலரும் பூமி அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துங்க. ஒரு ஆர்வம் வந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட்டுக்காக பிரிச்சுட்டு இருந்ததெல்லாம் பார்த்து நம்மளால் பொறுக்க முடியல. சரி, நாம் எதாவது பண்ணணும், கையில் பணம் இருக்குது, என்ன பண்ணலான்னு நினச்சேன். அப்போ தாங்க இங்கே ஒரு 4 ஏக்கர் கிடச்சிதுங்க. சார், ஃப்ரான்ஸில் ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னீங்க. இந்த குறுங்காடு பற்றின ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா குறுங்காடுகள் அப்படின்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, மினி டென்ஸ் ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நிறையா மரங்கள் ஒரே இடத்துல இருக்கும் இல்லைங்களா? அது ஃப்ரான்ஸில் நிறையா ட்ராவல் பண்ணுவோங்க. ட்ராவல் பண்ணும்போது அங்கெல்லாம் நம்மள மாதிரி 5 ஏக்கர் 10 ஏக்கர்லாம் இல்லைங்க, 100 ஏக்கர் 200 ஏக்கர் 1000 ஏக்கர்னு இருக்கும். என்ன நோட்டீஸ் பண்ணனா, ஒவ்வொரு 100 ஏக்கருக்கு நடுவுலையும் ஒரு 10 ஏக்கருங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். எனக்கு புரியவில்லை எதனால் வச்சுருக்கா, அது ஒரு இடத்துல தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறையா இடத்துல அதே மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதில் நிறையா உள்ளே போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த இடத்துல நடக்கிற பல்லுயிர் பெருக்கங்கள் அவனுடைய மற்ற 90 ஏக்கரோ இல்லை மற்ற பரப்பளவில் இருக்கிற ஏக்கருக்கான சத்துக்களை கொடுத்துரும் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதுங்க. ஸோ இது ஒரு இடத்துல இல்லைங்க, ஃப்ரான்ஸில் அனைத்து ஃபார்ம்லேயும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த கான்செப்டுங்க இந்தியாவில் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ விவசாயம் அப்படின்னாவே அந்த நிலம் பிளைனாக இருக்கணும், செடி கொடிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க காலம் அது. ஆனால் அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான நாடுங்க ஃப்ரான்ஸு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டை ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது ரொம்ப புதுசு கிடையாதுங்க. இந்தியன்ஸோ தமிழியன்ஸ்க்கு அது ரொம்ப புதிய கான்செப்ட் கிடையாதுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்வேலி, ஒவ்வொரு வயலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா உயிர்வேலி மாதிரி ஒரு பொதார் மாதிரி இருக்குங்க. ரொம்ப நீளத்துக்கு பொதார் மாதிரி இருக்கும். அந்த பொதாருக்குள்ளே யாரும் போக முடியாதுங்க. ஆக்சுவலாக அது காட்டுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா குருவிகள், சின்ன சின்ன அணில், மற்ற சின்ன சின்ன மிருகங்கள்லாம் இருக்கும். ஈவன் கொஞ்சம் பெரிய பொதாராக இருந்தால் நரியெல்லாம் கூட இருந்துருக்குங்க. அது அவங்க அந்த நிலத்துக்கு தேவையான பல்லுயிர் பெருக்கம், நுண்ணுயிர்கள்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு தேவையான சில தலைகள்லாம் அதிலிருந்து ஒடிச்சிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அந்த காலத்தில் விவசாயம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலைதலைகளை போட்டு தான் பண்ணாங்க. அந்த இலைதலைகளை அந்த மாதிரி இருந்த ஒரு குறுங்காடுகளோ இல்லை அந்த உயிர்வெளியோ அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம விவசாயிகள். அதை மறந்துட்டோம். சரி, நீங்கள் கேட்ட கேள்வி அங்கே ஃப்ரான்ஸில் பார்த்தது அங்கே மெயினாக நிறைய இடத்துல இது பார்க்க முடியுதுங்க. பட் இது ஒரு நல்ல கான்செப்ட்டு. பட் அந்த கான்செப்ட் தான் எனக்கு ஐ ஓப்பனிங்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி ஒரு இதை நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐ ஓப்பனிங். எப்போ சார் இந்த இடத்த வாங்குனீங்க? இது எத்தனை ஏக்கர் இடம்? இது 4 ஏக்கர் வேலைங்க. இது வாங்கினது 2011.
2011 வாங்கிக்க 12 வந்து ஏன்னா அனுபவம் கிடையாது நமக்கு, மரங்கள் நிறைய வைக்கணும் அப்படின்ட்டுங்க ஒரு 2 ஏக்கர் ஃபுல்லாக மரங்கள் வச்சுங்க. ஒரு 2000 மரம், ஒரு 1800 மரங்கள் இருக்குங்க. கமர்ஷியலாகவே வந்து ஃபுல்லாக கமர்ஷியலுங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம மைண்டில் இருந்தது இந்த அளவுக்கு ஒரு பக்குவமோ அனுபவம் கிடையாது. கமர்ஷியலாக எடுத்தோம். அதுலேயும் அனுபவம் இல்லாதனால இந்த நாட்டு வியாபாரிகள் நல்லா புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் பேசி சின்ன சின்ன கண்ணெல்லாம் கொடுத்துட்டாருங்க. இவ்வளோ சைஸ் தான் இருக்குங்க, 1 ஜான் 2 ஜான்லாம் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அனுபவம் இல்லாமல். அதெல்லாம் காஞ்சிருச்சுங்க. அப்போ வந்து நம்ம ஒரு வறட்சியான இடம் இருக்குது, இல்லை வந்து மழை குறைவான இடம் இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன கண்ணு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 4 அடி 5 அடி கண்ணு வந்து கண்டிப்பாங்க. ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, விஷயம் தெரியாதுங்கிறதுனால சின்ன சின்ன கண்ணெல்லாம் நாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. பட் அதை வந்து பராமரிக்கிறது, ஏன்னா வெயில் காலத்தில் வந்து அந்த அளவுக்கு தண்ணி இருக்காதுங்க, அதனால வந்து தண்ணி கொடுக்க முடியாம இதாயிடும். அந்த இது என்னுடைய இதில் நடந்ததுங்க. ஒரு 7 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1300 மரத்தில் ஒரு 50-60 மரம் தான் வந்து இருந்ததுங்க. மீதி எல்லாமே வந்து பட்டு போயிடுச்சு. ஒன்று தண்ணி பற்றாக்குறைன்னு சொல்லலாம், 2வது பராமரிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆட்களை நம்பி விடுறோம், நாம் இங்கே இல்லை, ஆட்களை நம்பி விடும்போது அது சரியான பராமரிப்பு இருக்காதுங்க ஆக்சுவலாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மரங்கள் வைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைஸ்க்கு எடுத்துங்க. இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 அடி 6 அடியாவது மரங்கள் வாங்கி வச்சோம்னா வந்து காப்பாற்றலாங்க நம்ம. சரிங்க சார், இப்போ நம்ம உங்கள் தோட்டத்தில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாங்களா சார்? கண்டிப்பாங்க. ஸோ நம்ம தோட்டம் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு இதாக பார்க்கலாங்க நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் வாங்கி அந்த மரம்லாம் வச்சு ஃபெயிலியர்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு 2018 தாங்க ஃப்ரான்ஸ்ல இருந்து வந்தேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்போ தான் வந்து இறங்குறேங்க. வந்து இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது கடுமையான வறட்சி. 2017 கடுமையான வறட்சிங்க. ஆல்மோஸ்ட் இருந்த தென்னை மரங்கள் எல்லாமே வந்து பட்டு போச்சுங்க. சரி, என்ன சார் காரணம்? இங்கே வறட்சிக்கான காரணம் வந்து நான் கேள்விப்பட்டேங்க, இந்த மண்ணெல்லாம் வந்து அல்றாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காலத்தில் நல்லா செழிப்பாக இருந்த பூமி தாங்க. நிறைய இந்த செம்மண் அள்ளிங்க, செங்கல் சூளைகள் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒரு மெயின் காரணங்க. அது இல்லாமல் இன்னொரு என்னை பொறுத்த வரைக்கும் காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பாரம்பரிய விவசாயத்தை விட்டு வந்தது தான் காரணங்க. ஏன்னா பாரம்பரிய விவசாயத்தை விட்டு வரும்போது களைக்கொல்லி ஆகட்டும், நிறைய உப்புகள் போடும்போது மண் வந்து ஹீட் ஆகுங்க. மண் ஹீட் ஆகும்போது அதில் இருக்க நுண்ணுயிரிகள் வந்து அழிஞ்சிரும். நுண்ணுயிர்கள் அழியும் போது மேலே இருக்க இறைவன் இது வந்து மழை கொடுக்காதுங்க. மழை வந்து எப்போ வரும்னா நம்ம மண்ணில் நுண்ணுயிரி இருந்தால் கண்டிப்பாக மழை பெய்யுங்க. ஸோ அந்த பேசிஸில் நம்ம இங்கே எதாவது பண்ணணும் அப்படின்னு 18 வந்து பார்த்துட்டுங்க முடிவு பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பண்ணையுடைய வடிவமைப்பை வந்து மாற்றணும் நம்ம. அது வந்து அதுக்கு நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சிருக்குங்க, தண்ணி எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு அந்தாண்ட. அப்போ முடிவு பண்ண சரி இருக்கிற தண்ணியை வந்து அங்கங்கே வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஒரு பண்ணை வடிவமைப்பில் நம்ம முதல் எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்துங்க பண்ணை வடிவமைப்பு. ஸோ அதனால் வந்து பண்ணை வடிவமைப்புக்கு என்ன பண்ணோம், ஃபுல்லாக தோட்டத்தை சுற்றி கெனால் போட்டாங்க. ஸோ இங்கே கூட பார்க்கலாம் நீங்கள் ஒரு ட்ரென்ச் மாதிரி இருக்குங்க, ட்ரென்ச் மாதிரி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம போன டைம் தான் ஃபுல்லாக கமர்ஷியலாக நம்ம திங்க் பண்ணிட்டோம். இந்த டைம் அது மாதிரி திங்க் பண்ண வேண்டாம், நம்ம நேச்சரை அப்ரோச் பண்ணி போகலாம். மரப்பயிர்கள், அதாவது வுட்டு ட்ரீஸ் மட்டும் போக வேண்டாம், எல்லாமே மிக்ஸ்அப்பாக வைக்கலாம், அது பழமையான நாட்டு வெரைட்டியாக வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலமரங்க. ரியலாக இது வெளியில் போய் சொன்னீங்கன்னா தோட்டத்தில் ஆலமரம் இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கேயும் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் தோட்டத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க, அது வந்து ரொம்ப ஏரியாவை அடைச்சிக்கும் அப்படின்ட்டு. பட்டு ஆலமரம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரே மரம், எல்லா பறவைகளையும் கொண்டு வரக்கூடிய மரங்கள் இதுதாங்க. மரத்தில் வந்து ஆலமரம் தான் முதன்மையான மரம். ஸோ அதனால் இது ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. இது ஒரு காலத்தில் பெருசாகும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு வரைக்கும் கவர் ஆகிக்கும், நல்ல ஒரு நிழல் கொடுக்குங்க. நிழல் கொடுக்கறது இல்லாமல் நல்ல ஒரு பறவைகளுக்கு ஒரு சரணாலயமாகவும் இருக்குங்க. ஸோ 1. 2வது இந்த ஏரியா வந்து ஒரு பெருசாக முன்னாடி நாங்கள் வச்சிருந்த தேக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுங்க, அதை வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சும்மா இது வந்து வச்சது வந்து அழகுக்காகன்னு சொல்லலாம், அதோட இலைகள் எடுத்துக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து 2 பக்கமும் வந்து புங்க மரம் வச்சுருப்போம். அந்தாண்ட அதுக்கு அடுத்த ரோலுங்க பார்த்தீங்கன்னா சொர்க்கமும் இலுப்பை மரமும் வச்சுருப்போம். ஸோ இலுப்பை மெயினாக அட்ராக்ட் பண்ணது வந்து நம்ம இவருடைய வவ்வாலுடைய இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தாங்க இலுப்பை மரம் வச்சது. அதே மாதிரி இந்த ட்ரென்ச் எடுத்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா, ட்ரென்ச் எடுத்து போட்ட மண்ணில் வந்துங்க முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பனை விதைகளை ஊனிருக்குங்க. ஸோ தோட்டத்தை சுற்றி எப்படி 300-400 பனை விதைகளை ஊனிருக்கோம். ட்ரென்ச் ஓரமாக நீங்கள் பனை ஊன்னதுக்கு என்ன காரணம் சார்? இப்போது ட்ரென்ச் எடுத்துட்டோம்.
ட்ரன்ச் எடுத்து போட்ட மண் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணை இந்த பக்கம் போட்டுட்டு அதில் பனை ஊனும் போது அந்த இடத்துல இருக்கிற மண் கொஞ்சம் லூஸாக இருக்குங்க. சரிங்க. ஸோ அந்த பனை வந்து அது வேர் விடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ நாங்கள் போட்ட அளவுக்கு மேக்ஸிமம் சக்ஸஸ் இருக்கிறது அதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கான்செப்ட் சொன்னோம், ஒன்று வந்து பண்ணை வடிவமைப்பு ட்ரன்ச் எடுக்கிறது, ரெண்டாவது கான்செப்ட்டுங்க உயிர்வேலி. இப்போ அந்த பனை வந்து அதே மாதிரி தண்ணியை தக்க வச்சுக்குவீங்க இல்லைங்களா சார்? கண்டிப்பாங்க. இப்போ பனை நான் கேள்விப்பட்ட வரைக்குங்க பனை வந்து அதனுடைய ஹைட்டை விட 2 மடங்கு வந்து அதோடைய வேர்கள் வந்து நேராக உள்ளே போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்குங்க. ஒன்ஸ் அந்த வேர்கள் உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா அதோடைய தண்ணியை வந்து உள்ளே வாங்கி வச்சுக்குதுங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் தோட்டத்தை சுற்றியுமே வந்து ட்ரென்ச் எடுத்து போட்ட மண்ணில் வந்துங்க பனையை வந்து ஊனியிருக்குங்க. இப்போது நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுன்னா, ஸோ போர்வெல் அது. ஸோ போர்வெல்லேருந்து இது வந்து மேடுங்க, காடு மேடு. போர்வெல்லேருந்து போர்வெல் பக்கத்தில் வந்துங்க ஒரு பண்ணைக்குட்டை எடுத்திருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பண்ணைக்குட்டை எடுத்திருக்கோம். 2 கிணறு இருக்குங்க, ஒரு போர்வெல் இருக்குது. ஸோ இது வந்து போர்வெல் பண்ணைக்குட்டை. அதே மாதிரி 2 கிணத்துக்கிட்டீங்க ஒரு பண்ணைக்குட்டை எடுத்திருக்கோம். சரிங்க. ஸோ ஒரு சில பண்ணைக்குட்டைகளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர ட்ரென்ச்சில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ட்ரென்ச்சில் சேர்ற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நேராக இதுக்கு வர்ற மாதிரி பண்ணிடலாம். அதிகமாக இருந்ததுன்னா வாட்டை வச்சு நம்ம பண்ணைக்குட்டைக்கு இறக்கிக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா போர்வெல்ல வந்து தண்ணி வந்து ஊறுதுங்க. கண்டிப்பாக போர்வெல்லுடைய இது வந்து ரீசார்ஜ் வந்து நல்லா ஆகிட்டு இருக்குங்க எப்போவுமே. சரி. ஃபர்ஸ்ட் ட்ரென்ச் பார்த்தோங்க, ட்ரென்ச்சோட லிங்க் பண்ணி பண்ணைக்குட்டை. ஸோ பண்ணை வடிவமைப்பில் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்போவுமே நம்ம தண்ணியை வந்து பூமியில் தேடுறதுக்கு பதிலாகனா வானத்தில் தான் தேடணும். இது கூட இந்த போர்வெல் இந்த கிணறு கூட இருக்குங்க, பட் 2 கிணறு நான் தண்ணி ஒன்றும் எடுக்கிறது கிடையாதுங்க. இப்போதைக்கு இருக்கிற செடிகளை காப்பாற்றுறதுக்காக போர்வெல்ல மட்டும் கொஞ்சமாக குறைவா ஒரு 15 நிமிஷம் ஓடுங்க, குறைவாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் தண்ணி. ஒரு மெயின் பாயிண்ட் ஆரம்பத்தில் நான் மிஸ் பண்ணது என்னென்னா, இந்த எல்லா விஷயத்துக்கும் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி அவரை இன்னும் பார்த்தது கிடையாதுங்க. நான் அவர் இருக்கிற வரைக்கும் பார்க்கல, இப்போவும் வந்து அவர் இடத்துக்கு கூட போனது கிடையாது. அவருடைய ஆடியோ அண்ட் வீடியோவை பார்த்தே வந்து இந்த இதுக்கு கன்வெர்ட் ஆக நினச்சேன். ஏன்னா இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரென்ச் மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா, இது ட்ரென்ச்லேருந்து எடுத்து போட்ட மண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைனாக வந்துங்க பனை வச்சுருக்கோங்க. ஸோ பனை வந்து இப்போ நல்லா வந்துருச்சுங்க. 1.5 வருஷம் ஆகுதுங்க இது. பட் ஆரம்பத்தில் வரவே இல்லை, ரொம்ப பயந்துட்டோம், என்னடா வச்சோம் எதுவும் வரவே இல்லைன்னு. அது டைம் எடுக்குங்க, வேறு தான் வந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்குங்க, அதுக்கப்புறம் தான் வரும். இது பண்ணிருங்க. ஸோ இதை தாண்டி ட்ரென்ச்சுக்கு அந்தாண்டங்க அது வந்து நம்ம தோட்டத்துடைய பார்டருங்க. பார்டர்லேருந்து இதுக்கு ஒரு 7 to 8 அடி விட்டுட்டுங்க நான் ட்ரென்ச் எடுத்து அதுலேருந்து வர மண் எடுத்துக்கன்னா இங்கே மேலே போட்டு அது மேலே வந்து பனையை வந்து நட்டுறோம். ட்ரென்ச்சுக்கு இந்த பக்கம் வந்து உயிர்வேலி மரங்கள்னு நிறைய உயிர்வேலி மரங்கள் இருக்குது. முள் இலவம் மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக்காய் மரம், இலந்த பழ மரம். ஸோ நார்மலாக கிளரிசீடியா, அதே மாதிரி உயிர்வேலியில் அந்த கார்னரில் வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா கிளிவை நிறைய போட்டிருக்கோம். ஸோ கிளிவை நட்டுட்டோம்னா வந்து அதே வந்து ஒரு உயிர்வேலியாக ஃபார்ம் ஆகிடும். இது வேலியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் சார்? ஆக்சுவலாக அது உள்ளே நம்ம போகாமல் இருக்கணுங்கன்னா, உள்ளே போகாமல் இருந்தோம்னா ஒரு 2 to 3 வருடங்களில் வந்து அது வேலி மாதிரி ஃபென்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அதுலேயும் நிறைய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஸோ வச்ச கிளுவையிலே ஒரு சிலது வந்திருக்குன்னா ஒரு சிலது வரல. கரெக்டான சீசனாக பார்த்து வச்சிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லைப்பா. ஸோ மழை சீசனுக்கு முன்னாடி ஜூன் ஜூலையில் நம்ம நட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மழை இருக்கும், ஏன்னா அதுக்கு நம்ம ஒன்னொன்றுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்க முடியாது. அதனால வந்து அது மாதிரி வச்சு விட்டுடலாம். ஸோ இந்த மரங்கள்லாம் வந்து அதே மாதிரி அந்த சமயத்தில் வச்ச மரங்கள் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆனால் அது அந்த இடத்துல படர்ந்துடும். அது இல்லாமல் மெயினாக இங்கே உங்களுக்கு பனை இருக்கிறதுனால பனைக்கு இந்தாண்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பனையில் வந்து நிறைய பறவைகள் வந்து உட்காரும், அது போடுற எச்சம். நாம் வச்சது 20% 30%னா, ஸோ இயற்கையாக கொண்டு வந்து நிறைய விதைகளை வந்து போட்டுட்டு போயிடும். பறவைகளும் வௌவாலும் வந்து கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் எப்படி 200-300 நுணா மரம் இருக்குப்பா, வேப்ப மரம் இருக்குது. இது எதுவுமே நாங்கள் வச்சது கிடையாதுங்க, எல்லாமே வந்து பறவைகள் போட்ட எச்சத்தினால வந்தது. மெயினாக வந்து வௌவால்கள், இரவில் வந்து வர வௌவால்கள் வந்து அந்த நுணா பழத்தை சாப்பிட்டுங்க போடுற விதையை வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும், உடனே வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ தோட்டத்தை சுற்றியுமே நிறைய நுணா மரங்களும் வேப்ப மரங்களும் இருக்குண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து வந்த வழிங்க. நம்ம இது வந்து முதல் வயல். இந்த வயலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அத்தி மரங்கள் வந்து கொஞ்சம் வச்சுருக்குங்க, அத்தி சப்போட்டா அந்த மாதிரி மரங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்துங்க அத்தி வந்து நல்லா வருதுங்க. ஆக்சுவலாக வச்சது எல்லாமே நாட்டத்தி தாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நாட்டத்தி மரங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் ஆகுதுங்க, இது நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு சில இது வந்து ஒரு இடத்துல எடுக்கலிங்க, மாற்றி எடுத்தேன்.
2-3 நர்சரியில் வந்து எங்கே நல்லா நாட்டத்தியே பார்த்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இடத்துல எடுத்தேன். ஒரு சில அத்தி மரங்கள் வந்து நண்பர் வந்து அவருடைய தோட்டத்திலேயே வந்து தானாக முளைச்சிருந்ததுங்க, அதுலேருந்து கொடுத்தாரு, அதை வச்சுருக்குங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈச்ச மரம் வச்சுருக்குங்க. சும்மா இது அழகுக்காக வச்ச மரங்க இது. இது வந்து இலுப்பை மரங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இலுப்பை வந்து வச்சதுடைய ரீசன் வந்துங்க மெயினாக வௌவாலை வந்து கவர்ந்துட்டு வரும்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் இலுப்பை மரம் வச்சுருக்குங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மூங்கில், அதே லைனில் அந்த பனை மரத்துக்கு பக்கமாகவே ஃபுல்லாக வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்துங்க சீகக்காய், அப்புறம் வந்துங்க இந்த சோப்புக்காய் அப்படிம்பாங்க, அந்த மரங்கள் வந்து சோப் நட்டுங்க, அது வச்சுருக்கு. ஒரு கான்செப்டுக்காக சும்மா உயிர்வெளி பக்கமாகவே வச்சுருக்குங்க. அது இல்லாமல் இந்த இதில் வந்து ஒரு சில சப்போட்டா மரங்கள், அப்புறம் நெல்லி, இந்த மாதிரி மரங்கள் மட்டும் வச்சுருக்குங்க. ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு 15 அடி விட்டுருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நெருக்கி வச்சு அதை நம்ம ரொம்ப ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு சில மெத்தடாலஜியில் ரொம்ப மரங்கள் ரொம்ப பக்கமாக வச்சு மேலே ஏற விடுறது வந்து அந்த அளவுக்கு கான்செப்ட் பிடிக்கலிங்க. ஸோ அதனால் வந்து நல்ல ஸ்பேஸிங்கில் கொடுத்துருக்கு. பட் நடுறது வந்து எவ்வளோ சார் குழி எடுத்துருப்போம்? ஸோ குழி எடுத்தது வந்துங்க என்ன பண்ணேன்னா, ஸோ குழி எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக வந்து மெனக்கிடக்கூடாதுங்க. ஸோ அதுக்கு என்னுடைய ஐடியா என்னென்னா, நம்ம பண்ணை கட்டமைப்பு பண்ணுறோம் இல்லைங்களா, பண்ணும்போது அந்த ட்ரென்ச் எடுக்கிறோம் இல்லைங்களா, ட்ரென்ச் எடுக்கும்போது அதே ஜேசிபியை வந்து யூஸ் பண்ணிங்க. அவங்க ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க, பெரிய பக்கெட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பக்கெட் அளவுக்கு ஒரு இது எடுத்திங்கன்னா போதுங்க, எடுத்து வெளியே போட்டிங்கன்னா போதும். ரொம்ப அளவு முறையெல்லாம் பார்க்கலிங்க. ஸோ போட்டு கொஞ்சம் எருவை போட்டு பண்ணிட்டேங்க. பட் இன்னொன்று நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, மரங்களுக்கு வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து ஒரு டியூப் போட்டுங்க. ஏன்னா தண்ணி கண்டிப்பாக இனிஷியலாக தண்ணி தேவை அப்படிங்கிறதுனால ஒரு டியூப்பை ஒன்று போட்டுங்க, அதிலேருந்து தண்ணி வர மாதிரி பண்ணிட்டோம். நம்ப மாட்டீங்க, வெளியிலேருந்து நிறைய லோடு வந்துங்க ஆட்டோவாக வந்து மல்ச்சிங்காக நண்பருடைய தோட்டத்திலேருந்து வாழை இலைகளுடைய சருகுகள்லாம் கொண்டு வந்து நிறைய ஃபில் பண்ணியிருக்குங்க. ஏன்னா இனிஷியலாக அது போட்டதுனால தான் மரத்தை வந்து காப்பாற்ற முடியுதுங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும், சிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மல்ச்செல்லாம் நிறையா போட்டு ஃபில் பண்ணியிருக்குங்க. எல்லா மரத்துக்கும் வந்து இந்த மல்ச்சு போட்டு ஃபில் பண்ணியிருக்குங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மரத்துலேருந்து வீழ்கிற இலைகளே வந்து அதுக்கு மல்ச்சாக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தோட்டத்தில் எங்கேயுமே களைக்கொல்லி எங்கேயுமே அடித்தது கிடையாதுங்க, அது அடிக்கக்கூடாதுன்னு இருந்தோம். ஸோ இப்போது வந்து நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்குது தோட்டம். ஏன்னா அந்த ப்ரஷ் கட்டரை வச்சு கொஞ்சம் கட் பண்ணோம். ஏன்னா இந்த ஜீவாமிரதம்லாம் நான் கையில் தான் கொண்டு வந்து ஊற்றுவோங்க, அந்த பைப் வழியாக விடுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா கையில் கொண்டு வந்து ஊற்றும் போது அட்லீஸ்ட்டு மரங்களை வந்து நம்ம பார்ப்போம், அதோட பேசுவோம், மரங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால ஜீவாமிரதம்லாம் கையில் தான் கொண்டு வந்து பக்கெட்டில் கொண்டு வந்து கையில் தான் ஊற்றுவோங்க நாங்கள். ஸோ அதனால் ஊற்றுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த ப்ரஷ் கட்டரில் வச்சு க்ளீன் பண்ணாங்க. அதுவும் களைக்கொல்லி தான் அடிக்கலைங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஒரு அத்தி மரங்கண்ணா, இந்த வயலில் அத்தியும் மற்ற மரங்களும் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு மரம் வைக்கும்போது என்ன பண்ணாங்க, வச்சுட்டு இதாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி பைப்பு விட்டுருக்குங்க. பட் இருந்தாலும் சப்போஸ் தண்ணி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறதுங்கிற கான்செப்டுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், கற்றாழை. ஸோ ஒவ்வொரு மரத்துங்களுக்கு கீழமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கற்றாழை வச்சுங்க. ஸோ கற்றாழை வைக்கிறதுனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதோசன நிலை அந்த இதில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து உறிஞ்சிங்க கீழே இருக்கிற மரத்துக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக சப்போர்ட்டிவ், அதாவது வாட்டர் சப்ளைன்னு வச்சுக்கிங்களேன், தண்ணி இல்லாத பட்சத்தில் இது தண்ணி எடுத்து மரங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அந்த கான்செப்டுக்காக வச்சோம். ஸோ தோட்டம் ஃபுல்லும் ஒரு 200-300 கத்தாழை செடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மரத்துக்கு கீழேயும். சார் டோட்டலாக நம்ம தோட்டத்தில் எத்தனை வகையான மரம் இருக்குது சார்? நல்ல கேள்விக்கண்ணா, பட் கவுண்ட்டு கரெக்டாக தெரியல. பட் வகையான மரங்கள்லாம் மினிமம் ஒரு 30 to 40 வகையான மரங்கள் இருக்கும். 30 வகையான மரங்கள் இருக்குங்க, மினிமம் 30 வகையான மரங்கள் இருக்கும். பட் இன்னும் கவுண்ட் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா நிறைய வச்சோங்க, நான் வச்சது வந்து ஒரு சிலது நம்ம சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 70% தான் இருக்கும்ப்பா. 30% வந்து அடிபட்டுரும். அது அடிபடுறத வந்து மறுபடியும் ஃபில் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட் டைம் வச்சது வந்து 18ல் வச்சதை வந்துங்க 19ல் கொஞ்சம் ஃபில் பண்ணோம், 20ல் கூட கொஞ்சம் ஃபில் பண்ணோம். பட் அப்போ இருந்தாலும் கொஞ்சம் மரங்கள் வந்து அடி வாங்கும். பட் அதுக்கு வந்து நம்ம அப்பப்போ ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் இங்கே நொச்சி வச்சுருக்கீங்க சார், என்ன காரணங்க சார்? அங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அங்கங்கே ஒரு ஒவ்வொரு தோட்டத்துலையும் 1-2 நொச்சி வச்சுருப்பாங்க. இது கான்செப்ட் என்னங்க, பூச்சிங்களை கொஞ்சம் பூச்சி வெரைட்டின்னு வச்சுக்கிங்களேன், நேச்சுரல் பூச்சி வெரைட்டி. நம்ம எதுவும் அரைச்சி தெளிக்கணும்னு இல்லைங்க, இது இருக்கும்போது கொஞ்சம் பூச்சிகளுடைய தாக்குதல் குறைவாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பின்னாடி பார்க்குறது இதுக்கு ஆல்மோஸ்ட் கருநொச்சிங்க, இது கருநொச்சி. ஸோ இது வந்து நல்ல மரமாகவே கொஞ்சம் நல்ல புஷ்ஷியாக வருங்க, நல்ல மரமாக. இது இருக்கிறதுனால வந்து பூச்சிகளுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வயலில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாவல் இருக்குங்க, நாவல், அத்தி, நெல்லி, மாமரங்கள் முன்னாடி இருக்கும்போது வச்ச மாமரங்கள் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ இந்த வருஷம் தான் கொஞ்சம் பூக்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன் மாமரங்கள்.
ஸோ மறுபடியும் அந்த கான்செப்ட் தெரியும் இல்லைங்களா, பூக்கள் இருக்கும்போது நம்ம அந்த மோர் கரைசல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் போடலன்னு வச்சுக்கிங்களேன். ஜீவாமிரத்தை தவிர வேறு எதுவுமே கொடுக்கலிங்க. ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் வந்துங்க ஜீவாமிரதம் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். வந்து ஊற்றிடுவோங்க. அது இல்லாமல் நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த பஞ்சகாவியா வந்து ஸ்ப்ரே பண்ணுவோங்க. ஆக்சுவலாக பேட்டரி ஸ்ப்ரேயர் வச்சுங்க ஸ்ப்ரே பண்ணுறதுங்க. ரெண்டாவது இந்த பூக்கள் பருவத்தில் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அண்ணா வச்சு தான் ஃபுல்லாக வந்து இது அடிச்சு விட்டாங்க, மோர் கரைசலுங்க. புளித்த மோர் கரைசல் தான், வேறு எதுவும் அதில் லேசாக பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி எல்லா மரங்களுக்கும் அடிச்சு விட்ருங்க. அப்போது இங்கே நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கிணறு இருக்குப்பா, சொந்த கிணறு இது. இந்த கிணத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்க்கலாம் பனைகள் வச்சுருக்கு. ஸோ இது நம்மளோடைய ஒரு சில வீடியோக்களில் பார்க்கும்போது கிணத்தை சுற்றியும் பனை வைக்கும்போது கிணத்துடைய நீர்மட்டம் வந்து உயரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் ஒரு 2 வருஷமாக தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எதுக்கு சேனா எடுத்து பம்ப் போட்டு பண்ணோம்னா ஃபுல்லாக வெளியே தள்ளுறோம் அப்படின்ட்டு அது தண்ணி அப்படியே தான் இருக்குங்க. போரில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் மட்டும் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுவும் போர் தண்ணி கொஞ்சம் நாளில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கிங்களேன். ஸோ கான்செப்ட் இங்கே என்னென்னா, கிணத்தை சுற்றி பனை இருக்கும்போது கிணத்துல வந்து தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுதான் கான்செப்ட்டுங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வயல், வீட்டுக்கு பின்னாடி இருக்க வயல். இங்கே வந்து இதை முதல்ல நட்ட மரம்ப்பா. ஸோ அரச மரம். நார்மலாக வயலெல்லாம் அரச மரம்லாம் கொண்டு வர மாட்டாங்க. பட் நம்ம பறவைகளுக்கும் மற்ற இதுகளுக்கும் நம்ம இது பண்ணணுங்கிற ரீசனுக்காக ஒரே ஒரு அரச மரம் வச்சோங்க. இது ஃபஸ்ட்டு வச்ச மரம். அது இல்லாமல் பாதாமி மரம் இருக்கும், 2 பாதாமி மரம் இருக்குப்பா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நொச்சி மரங்கள் இருக்குது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் மோஸ்ட்லி இந்த நாவல் மரங்களும் நாவல் கொய்யா அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குதுண்ணா. இது கொஞ்சம் பூமி வந்து கொஞ்சம் வறட்சியான பூமி. அது மரத்தை வச்சுட்டு அதோடைய வளர்ச்சி பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வருடம் வந்து அதுக்கு இந்த மண்ணுக்கு எது வருதோ, அதாவது நம்ம வைக்கிற மரங்கள் வந்து அந்த மண்ணுக்கு தகுந்த மரங்களாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் எங்களுடைய ஸ்டடி என்னென்னா 2-3 வெரைட்டி ஆஃப் மரங்கள் வந்து இங்கே நல்லா வருது. ஒன்று அத்திங்க, அத்தி எங்கே வச்சாலும் வருவாங்க, அதை வந்து கண்கூட பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்துங்க நாவல் மரம், அப்புறங்க நெல்லி. ஸோ இந்த 3 மரமும் வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் இந்த இடத்துக்கு செட் ஆகாத மற்ற மரங்கள்லாம் வச்சுட்டு வரலையே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம பிளான் பண்ணும்போதுங்க அந்த மண்ணுக்கு எந்த மரம் வரும் அப்படிங்கிறது வந்து வைக்கணுங்கண்ணா. அப்போது நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கன்னா நம்ம தோட்டத்துடைய கடைசி ஏரியா. ஸோ இந்த ஏரியா மட்டும் மண் வளம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா. நம்ம தோட்டம் வாங்கும்போது இது ஒரு மாந்தோப்பாக இருந்தது ஃபுல்லாக. நடுவில் சொன்ன மாதிரி ஒரு வறட்சி வரும்போது மாமரங்கள்லாம் ஃபுல்லாக பட்டு போச்சுப்பா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாமரத்துலேருந்து பறவைகள் போட்ட எச்சத்தில் வந்து ஒரு சில ஏரியா மட்டும் தானாக முளைச்ச மரங்கள் இருந்தது. ஸோ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் தானாக முளைச்ச மரங்கள். இதை வந்து டச் பண்ணலப்பா, அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். எதனாலனா இதை வந்து ஒரு மைக்ரோ ஃபாரஸ்ட் மாதிரியே அது இருக்கட்டும், அதனால் வந்து மற்ற இருக்கிற மரங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மயில் இருக்குங்க, முயல் இருக்குது, அணில், மற்ற சின்ன சின்ன குருவிகள், மற்ற இதெல்லாம் பிராணிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ளே அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி கான்செப்டில் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கே நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை, உள்ளே போகிறது கிடையாதுங்க. தண்ணி வந்து விடுறது கிடையாதுங்க அதுக்குள்ளே. அதுவாக உருவாகி அது அப்படியே இருக்குங்க, அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ எதுவும் பண்ணலை. அதை விட்டுட்டு வர பேலன்ஸ் இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லைனாக வந்து பார்க்கலாம் மரப்பயிர்கள் வச்சுருக்கோம். ஸோ கொய்யா இருக்குங்க, கொய்யா, மாதுளை, மாமரம் இருக்குங்க, மெயினாக அத்தியும் இருக்குங்க இந்த ஏரியாவில். ஸோ இந்த வயல் ஃபுல்லாகவே வந்து அது மாதிரி நடுவில் ஒரு 5 இடத்துல இந்த குறுங்காடுகள் மாதிரி இருக்குப்பா. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருக்க ஒரு அத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வந்திருக்குங்க. ரொம்ப விசேஷமான இது என்னென்னா, மற்ற மரங்களை விட அதிகமாக ஹைட்டாக வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல வந்து பெரிய குறுங்காடு உருவாகி இருந்தது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இல்லை, பட் உருவாகி இருந்ததுனால அந்த குறுங்காடுகளில் இருக்கிற பல்லுயிர் பெருக்கத்தினாலையும் அது வந்து அந்த குறுங்காடுகளோட இன்னும் பெருசாக வரணுங்கிற ரீசனுக்காக அந்த அத்தி பாருங்க நல்லா வளர்ந்து மேலே வந்துருச்சுங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்தாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்வெளியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் புல்வெளியெலாம். இன்னொரு மெயினான கான்செப்ட்டு அத்தி செலக்ட் பண்ண இன்னொரு ரீசன் என்னென்னா, அத்தி வந்துங்க பால் இருக்கிற மரம். ஸோ எங்கே வந்து பால் இருக்கிற மரம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலங்க கண்டிப்பாக மழை பெய்யுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. எருக்கன் செடியெலாம் இருக்கா சார்? அதெல்லாம்
இல்லை எருக்கம் வந்து செடியாக தான் இருக்காது, பெரிய மரமாக வளர்றதுக்கு இல்லைங்கண்ணா. அதுவும் தான். ஸோ அதுக்கும் வந்து ஒரு உபயோகம் இருக்குதுங்க. கண்டிப்பாக எருக்குல வந்து பார்த்தீங்கன்னா போரான் சத்துங்க ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன கான்செப்ட், இப்போ எனக்கு வந்து நுணா இலை வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா நேராக போவேன், அந்த புதருக்குள்ளே போயிட்டு நமக்கு வேணுங்கிற நுணா இலையை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். வேப்ப இலை வேணும்னு எடுத்து வந்துடுவேன். தேவையான கருவேப்பிலை கூட அது உள்ளே இருக்குங்க. பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்திக்கலாம். ஒரு இடுபொருட்களுக்கும் நம்ம வெளியே போகக்கூடாது, ஒவ்வொரு இடுபொருளும் வெளியே போய் தேடக்கூடாது. நீங்கள் சொன்ன எருக்குல போரான் இருக்குங்க, துத்தி இலை இருக்குங்க, துத்தியில் வந்து சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ஈவன் இது கூட வச்சுருக்கோம், புளிய மரம் கூட வச்சுருக்கோம் நம்ம. ஸோ புளிய மரத்தில் ஒரு சத்து இருக்குங்க, செம்பருத்தியில் தாம்பரம் இருக்குது. ஸோ அது மாதிரி நுண்ணூட்டங்கள் வந்து இருக்கிற இலைகள்லாம் எடுத்து அது ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணலாங்க. ஸோ அது தேவையான நம்ம யூடியூப்பில் வேணால் அட்டாச் பண்ணி வேணால் விடலாங்க அந்த பிடிஎஃப். ஸோ அந்த மாதிரி நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது எந்த ஒரு. சரி, இப்போ நம்ம பூச்சி வெட்டி பயன்படுத்துகிறாங்க, ஏதாவது வந்து வெளியில வாங்குறோமோ நம்ம, இல்லை வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து. இல்லைக்கா, நான் 100% இது நாள் வரைக்கும் பூச்சி வெரைட்டியை அடிச்சது கிடையாதுங்க. இதுல கொடுத்தது வந்து அந்த மூலிகை கரைசல் கூட கீழே தான் கொடுத்தோம் நாங்க. சரிங்க. அதோடைய அதாவது நுண்ணூட்டத்துக்கு தான் கொடுத்தோமோ வெளியே இது நாள் வரைக்கும் நம்ம மரத்துக்கு வந்து எந்த ஒரு இதுக்குமே பூச்சி வெரைட்டி வந்து அடிச்சதே கிடையாதுங்க. ஒரு சில இதில் பூச்சி அடிக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல. அடிக்கிற பூச்சி வந்து கொஞ்ச நாள்ல தானாவே போயிடுது அது. ஸோ அதனால வந்து ஒரு 2-3 வருடமா வந்து ஒரு பூச்சி வெரைட்டி கூட, ஈவன் இயற்கை பூச்சி வெரைட்டி கூட அடிச்சது கிடையாதுங்க. ஒரு ஆர்கானிக் காடு அப்படின்னா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வரும்போது பார்த்துருப்பீங்க, இந்த சிலந்தி பூச்சிகள்லாம் இருக்கும். சிலந்தி பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தடிச்சு வர இடத்துலலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்போது ஒவ்வொரு ஆர்கானிக் காடு கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மல்ச் போட்டிருக்குப்பா, இந்த இடத்துல நான் தோணுன்னா மண்புழு இருக்கும். சரிங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவாமிர்தம் கண்டினியூஸாக வந்து ஜீவாமிர்தம் கொடுத்துட்ருக்குங்க, மல்ச்சிங் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த இடம் வந்து எப்போவுமே வந்து ஒரு வளமான இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சிலந்தி விலைகள் பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு காடுகளே வந்து இது மாதிரி ஃபுல்லாக நேச்சுரல் மல்ச்சிங் ஆகிடுங்க. புல்கள் முளைக்கும், தானாக வந்து காயும், அது மேலே அப்படியே இதாகிடும். அடுத்த மழை பெய்யும் போது அது மக்கும், அது நுண்ணுயிர்களுக்கு உணவாகும். நுண்ணுயிர்கள் வந்து தாவரங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து சமைச்சு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நாம் உணவு கொடுக்க வேண்டியது தாவரத்துக்கு கிடையாதுங்க, நுண்ணுயிருக்கு தான் உணவு கொடுக்கணும். நுண்ணுயிருக்கு உணவு வந்து இது மாதிரி மக்கின இலைதலைகள் தான். சார், இந்த குறுங்காடு வந்து முழுமையாக வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? இல்லைக்கண்ணா, நார்மலாக இந்த மாதிரி மரங்கள் வந்து நல்லா வளர்ச்சி கொடுத்து வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 வருடம் மினிமம் வந்து இருந்தால் தான் கண்ணா அதோடைய வளர்ச்சி பார்க்க முடியும். 2 வருடம் ஆகுது கண்ணா இங்கே இருக்கிறது. ஓகே, இன்னொரு 3 வருடம் ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு நிழலான சீதோஷ நிலை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணிக்கு வந்து ரொம்ப நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ தண்ணி எடுத்து விடணும் இல்லை, மழை பெஞ்சா போதும், அந்த தண்ணியை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 வருடம், மேக்ஸிமம் ஒரு 7 வருடம் இருந்தால் இது பண்ணிவிடுங்கண்ணா. சார், அடுத்த கட்டமாக வந்து இதுலேருந்து ஒரு வருமானம் ஒன்று வரணும். நம்மளுக்கு வருமான நோக்கம் இல்லைனாலும் இது சர்வே ஆகிறதுக்கு நமக்கு ஒரு வருமானம் வரணுங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் எதிர்கால திட்டமாக என்ன சார் வச்சுருக்கிறீங்க? ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது, இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னாங்க, ஒன்று லொக்கேஷன் பேஸ்டு அக்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க நம்ம. ஸோ இங்கே வந்து நான் இந்த விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட, ஸோ இப்போ மரங்கள் வச்சாச்சு, இதில் வந்து ஸோ கற்றாழை மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். கற்றாழை, கருவேப்பிள்ளை, மூலிகை வகைகள்லாம் உள்ளே கொண்டு வரலாங்க. நம்ம மூலிகை வகைகள்லாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா அதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி வந்து வருமானம் எடுத்துடலாம். அது இல்லாமல் பராமரிப்பு குறைவான இந்த சுண்டைக்காயெலாம் இருக்குது இல்லைங்களா, சுண்டைக்காய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வரும்போது அதுலேயும் நமக்கு வருமானம் வர ஆரம்பிக்குங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணுங்க. அது இல்லாமல் மெயினாக நம்ம டார்கெட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கிட்ஸுங்க. ஸோ குழந்தைகளையும் ஒரு சில ஆர்வம் இருக்கிற, நான் ஆரம்பத்தில் இப்போ நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சுங்க, ஓரளவுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது புதிதாக இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு அவங்க உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம பண்ண தவறுகள், நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து அவங்ககிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணாமல் இருந்து அதுலேருந்து வருமானம் எப்படி ஈட்டுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் டூரிசம் கான்செப்ட்லையும் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபார்ம் டூரிசம் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வானகம் இருக்குது. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பற்றி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கான்செப்டில் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மரங்களை வந்து உள்ளே கொண்டு வரணும். நமக்கு தேவையான மரங்களை கொண்டு வாங்க நிறைய ஃபுல்லாக. ஏன்னா
மற்ற விவசாயம் பண்ணுறோம் எப்படி எல்லா மரத்தையும் கொண்டு வருதுன்னா அட்லீஸ்ட் கார்னர்லையாவது எல்லா மரங்களையும் கொண்டு வருங்க. இப்படி பண்ணை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பனையை கொண்டு வரலாம். அது இல்லாமல் மற்ற மரங்களையும் வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா வந்து அது நமக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுக்கும். பட் மரம் வைக்கும்போது அதோடைய பலனை மைண்டில் வச்சுக்கிட்டு வைக்காதீங்க. ஒரு இயற்கையை நேசிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இயற்கை வந்து நம்மளை கைவிடாது, கண்டிப்பாக அதை நம்மளை காப்பாற்றுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது சார் கடைசியாக ஒரு கேள்விங்க. ஒரு 12,000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் வந்து மனிதன் வந்து பண்ண ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி வந்து காட்டில் வந்து என்ன கிடைக்குதோ அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு நாள் வந்து கழிச்சிட்டு இருந்தான். அவன் வந்து காணாமல் போயிட்டான். விவசாயம் வந்து ஒரு 12,000 வருஷம் 10,000 வருஷமாக ரொம்ப செழிப்பாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து புதிய தொழில்நுட்பம் உள்ளே வந்துருச்சுங்க. அக்வாஃபானிக்ஸாக இருக்கட்டும், ஹைட்ரோஃபானிக்ஸாக இருக்கட்டும், ஏரோஃபானிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் அது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் காங்கிளோமரேட்ஸ்லாம் வந்து கையில் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அர்பன் ஏரியாவில் சிட்டிக்குள்ளே இருக்கிறவன் அவனுக்கான உணவை அவனே வந்து தயாரிச்சுக்கிறவனே சூழ்நிலை வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும் போது நம்ம விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் கிராப்பே போட்டு, இப்போ தென்னைனா தென்னையோ நெல்லுனா நெல்லோ அப்படிலாம் போட்டு பண்ணும் போது இது வந்து லாங் டேர்ம்லேயோ இல்லை வந்து இந்த காலத்தில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா சார்? அது இல்லை, அருமையான கேள்விப்பா. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அர்பனில் இருக்கிறவங்களுக்கு நீடு அங்கேயே ஃபில் ஆகும்போது இங்கே யாரும் நோக்கி வர மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ வந்து இங்கேருந்து போயிட்டு இருக்குதுங்க எல்லாம். ஸோ இங்கே இருக்கிறத என்ன பண்ண போகிறாங்க, அது மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதனால நீங்கள் ஒற்றை பயிரில் இருக்கும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியாது. அதுவும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ஒற்றை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுக்க வந்து ரசாயனத்தை கொட்டியும் பூச்சி மருந்தை தெளிச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அடுத்தது அந்த மாதிரி பண்ணுற இதுலேயே வந்து ஈல்டு எடுக்க முடியாதுங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம கான்செப்ட் மாதிரி இந்த பலவயிர் சாகுபடி வந்துங்க நல்லா கை கொடுக்கும். அதே மாதிரி இயற்கை விவசாயம், மரபு விவசாயம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, 12,000 வருஷம் அந்த இதுக்கு போயிடணும், அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம தோட்டம் பார்த்துக்கிற விவசாயியோட கேட்டால் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அவங்க வயல் ஓட்டும் போது இலைகளும் அதையும் இதுதான் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் வந்து நம்ம உரம்லாம் போடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கு மாறிடணும் நம்ம. ஸோ மரபு விவசாயம் நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த விவசாயத்துக்கு போயிடணும். அது மெயினாக வந்து விதைகளை வந்து நம்ம கடைகளுக்கு தேடி போகக்கூடாது. அதே மாதிரி எனக்கு தேவையான விதையும் நான் உற்பத்தி பண்ணிக்கணும், எனக்கு தேவையான உணவும் நானே வந்து 70 முழுசா வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியலனாலும் 70-80% பூர்த்தி. கண்டிப்பா. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். ஸோ அதுக்கு வந்து இந்த நிலத்தை வந்து எப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ விவசாயம் வந்து அடிக்கடி நம்மாழ்வார் சொல்ற ஒரு கூற்று வந்து விவசாயம் என்பது அக்ரி பிஸ்னஸ் கிடையாது. விவசாயம் என்பது அக்ரிகல்ச்சர்னா அது ஒரு கலாச்சாரம், வாழ்வியல் முறை. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம வாழ்வியல் முறையாக மாற்றிக்கிட்டா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் என்னுடைய ஃபேமிலி இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரியலி என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்த. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சுற்றத்தார்கள் வந்தாலும் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் நம்மளை இது என்னடா ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்கான் அப்படின்னு இதை சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது ரெடி பண்ணிட்டு இருக்குன்னா. பட் இன்னொரு 7 வருஷத்தில் வந்து இது ஒரு நல்ல நம்ம போர்டில் பார்த்த மாதிரி மரபு வனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அப்படியே வந்து ஒரு பதிவு போடுவோம் சார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள். கண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஒரு சோஷியல் காசை கையில் எடுத்திருக்கோம், அது என்னன்னு நீங்களே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன், கஸ்தூரிபா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அடிப்படையில் இது ஒரு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளிக்கென்று நிதியுதவி என்பது வந்து பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான சம்பளம் மற்றும் அதை தாண்டி வருடத்திற்கு பராமரிப்பு மானியம் என்கிற பெயரில் வழங்கக்கூடிய சொற்பமான நிதியுதவி. இப்போ நாங்கள் பள்ளியில் பல்வேறு செயல்பாடுகளை இது வரைக்கும் முன்னெடுத்திருக்கிறோம். இது எல்லாமே வந்து சமூக பங்களிப்போடு தான் பல்வேறு செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வருடத்திற்கான இலக்காக நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருப்பது என்னன்னா, ரினியூவபிள் எனர்ஜியை பள்ளியில் பயன்படுத்துவது. அது வந்து பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்த உள்ளாட்சி உள்பட அனைவருக்குமான ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதன் பொருட்டு ரினியூவபிள் எனர்ஜியை பள்ளியில் பயன்படுத்துவது என்கிற அடிப்படையில் அதுக்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அது குறிப்பாக வந்து சோலார் பவர் பிளான்ட்டு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, பயோ டாய்லெட், இந்த மாதிரியான அம்சங்கள் எது நமக்கு சாத்தியமுள்ள, இந்த இடத்திற்கு எது சாத்தியமுள்ளதோ அவற்றையெல்லாம் வந்து நம்ம பள்ளியில் செயல்படுத்தலாம் திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ அதற்கு மீண்டும் சமுதாய பங்களிப்பு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் உங்கள் அனைவரிடமும் பள்ளியின் தலைமை ஆசிரியராக
மாற்று எரிசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதன் விழிப்புணர்வு அடிப்படையிலும் கூட உங்களிடையே நிதியுதவி கோரப்படுகிறது. இயன்றவர்கள் உங்களுடைய உதவியை நீங்கள் பொருளாகவோ நிதியாகவோ அல்லது ஆலோசனையின் பேரிலோ கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இந்த ஒரு கனவு திட்டத்திற்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் பள்ளியினுடைய PTA அக்கௌண்ட் நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். நீங்கள் அதற்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கலாம். அதே நேரத்தில் மேற்கொண்டு ஏதேனும் ஆலோசனை தர விரும்பும் என்னுடைய ஃபோன் நம்பரும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அழைத்து பேசலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனல் அடுத்த கட்டமாக ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேஜ் மற்றும் அந்த குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.